என் பெயர் ஆர்த்தி. இன்று வலியால் என் அலறல் விண்ணை தொட்டது. இந்த வேளையில் என் அண்ணியை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. எனக்கு அக்கறை செலுத்தி என்னை கவனித்துக் கொள்ளும் ஒரே நபர் அவர்தான். இந்த உலகத்திற்கே எதிராக சென்று என்னை பார்ப்பதற்காக என் வீட்டிற்கு வந்திருந்தார். என் அண்ணன் கூட என்னை விட்டு விலகிவிட்டான். இந்த இக்கட்டான நேரத்தில் என் அண்ணி என் தலைக்கு அருகில் அமர்ந்து என் தலையை தடவி கொடுத்தார். சில அரை மணி நேரத்திற்கு முன்புதான் எனக்கு கடுமையான பிரசவ வலி தொடங்கியது. அண்ணிக்கு ஃபோன் செய்து நான் சொன்னதும் ஒரு மருத்துவச்சியையும் தன்னுடன் அழைத்து வந்தார். இப்போது அந்த மருத்துவச்சிதான் எனக்கு பிரசவம் பார்த்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்திலேயே குழந்தை அழும் சத்தம் அறை முழுவதும் எதிரொலித்தது. என் அலறல் நின்று போனது. குழந்தையின் அழுகுரல் எனக்கு நிம்மதியை தந்தது. பிறகு மருத்துவச்சி, "வாழ்த்துக்கள், உங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறது" என்று சொன்னார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அண்ணி மருத்துவச்சிக்கு பணம் கொடுத்து அனுப்பிவிட்டு என்னை சமாதானப்படுத்தினார். "இப்போது நீ 2 பெண் குழந்தைகளுக்கு தாயாகிவிட்டாய். தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் இரு, எல்லாம் சரியாகிவிடும்" என்றார். நான் அழுது கொண்டே அண்ணியை பார்த்து, "என்ன சரியாகிவிடும் அண்ணி? எப்படி சரியாகும்? இந்த உலகம் என்னை ஒரு கெட்டவள் என்று சொல்கிறது. என் மகள்களை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? அவர்களின் எதிர்காலம் என்னவாகும்?" என்று கேட்டேன். அண்ணி என் கண்ணீரை துடைத்து, "யார் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தாரோ அவரே அவர்களின் எதிர்காலத்தையும் சீரமைப்பார். நீ அதை பற்றியே யோசித்து உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உனக்கு உதவுவேன்" என்றார். இதை சொல்லிவிட்டு அண்ணி தன் பையை திறந்த ஆயிரக்கணக்கான ரூபாயை எடுத்து என் கையில் வைத்தார். அண்ணியின் இந்த செயலால் என் கண்கள் கலங்கின. "அண்ணி, நீங்கள் எவ்வளவுதான் எனக்கு இப்படியே உதவி செய்து கொண்டே இருப்பீர்கள்? என் சொந்த அண்ணன் கூட என்னை பார்க்க வருவதில்லை. இந்த உலகம் என்னை ஒரு கெட்டவள் என்று சொல்கிறது. உண்மை என்னவென்றால், இந்த குழந்தைகள் யாருடைய மகள் என்று எனக்கு தெரியவில்லை. எப்படி நான் கருத்தரிக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் ஒன்றன் பின் ஒன்றாக 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து ஒரு வேடிக்கை பொருளாகிவிட்டேன்" என்றேன். அண்ணி என்னை அன்புடன் சமாதானப்படுத்தினார். "இது பேசுவதற்கான நேரமில்லை. நீ இப்போதுதான் குழந்தை பெற்றெடுத்திருக்கிறாய். உனக்கு ஓய்வு தேவை" என்றார். அண்ணி என் மூத்த மகளை அழைத்தாள். அவளுக்கு இப்போது 6 வயதாக போகிறது. அண்ணி என் மூத்த மகள் நந்தினியை மடியில் தூக்கி வைத்து அவளை அன்புடன் நடத்தினார். நான் அண்ணியிடம், "நீங்கள் வீட்டிற்கு போகவில்லையா?" என்று கேட்டேன். அவர் புன்னகைத்து, "இல்லை, உன் அண்ணனிடம் நான் என் தாய் வீட்டிற்கு செல்வதாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். 2-3 நாட்களில் திரும்பி விடுவேன்" என்றார். அண்ணியின் பாசத்தை பார்த்து என் மனம் உருகி போனது. நான் அவரை அணைத்து கொண்டு, "அண்ணி, நான் உங்களுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டுள்ளேன். நீங்கள் என் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு இவ்வளவு ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் என் மகள்களும் நானும் இன்று வீதியில் அலைந்திருப்போம்" என்றேன். என் நெஞ்சில் சாய்ந்த அண்ணி, "வேறொருவரை போல பேசாதே. நீ என் ஒரே மைத்துனி. நீ கெட்டவள் இல்லை என்று எனக்கு தெரியும். ஒருவேளை கடவுள் உனக்கு இப்படித்தான் குழந்தைகளை கொடுக்க வேண்டுமென்று நினைத்திருப்பார். இதை ஒரு கடவுள் கொடுத்த பரிசாக எடுத்துக்கொள். பெண் குழந்தைகள் எப்போதும் தெய்வீகமானவர்கள்" என்றார். அண்ணியின் வார்த்தைகளை கேட்டு நான் அவரை பார்த்தேன். எப்படி அவரால் இவ்வளவு நல்ல விஷயங்களை பேச முடிகிறது என்று எனக்கு தெரியவில்லை. இந்த காலத்து அவர்கள் என்னை பற்றி பேசும் பேச்சுகளை கேட்டாலே காதுகளிலிருந்து ரத்தம் வரும். 5 நாட்கள் அண்ணி என்னுடனேயே இருந்தார். பிறகு தன் வீட்டிற்கு திரும்பிச் சென்றார். அவர் கிளம்பும் முன் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி போட்டார். மேலும் என் கையில் சில பணத்தையும் வைத்துவிட்டு சென்றார். சில நாட்களுக்கு பிறகு நான் மீண்டும் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தேன் என்பது அக்கம் பக்கத்தினருக்கு தெரிந்தது. உடனே அந்த குடியிருப்பில் வசிக்கும் மக்கள் சண்டையிட வந்தனர். நான் அந்த பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று எல்லோரும் விரும்பினர். ஏனென்றால் என்னால் அந்த குடியிருப்பு கெட்டுப்போகிறது என்று நினைத்தனர். என் மகள்களின் தந்தை யார் என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ள விரும்பினர். மேலும் அவர்களுக்கு தந்தை இல்லாவிட்டால் நான் யாருடன் ஒழுக்கங்கிட்ட வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று தெரிந்து கொள்ள விரும்பினர். ஆனால் என் வீட்டு உரிமையாளர் மிகவும் நல்லவர். அவர் என்னை இன்னும் இந்த வீட்டில் தங்க அனுமதித்தார். ஏனெனில் என் அண்ணி சரியான நேரத்தில் வாடகை கொடுத்து வந்தார். அந்த குடியிருப்பில் வசிக்கும் மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் எங்களை விட்டு வெளியேறினர். அண்ணி கொடுத்த மளிகை சாமான்கள் 3 மாதங்களுக்கு வந்தது. பிறகு சில நாட்களுக்கு பிறகு எனக்கு வீட்டிற்கு தேவையான சில அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக வெளியே செல்ல வேண்டியிருந்தது. நான் என் 2 மகள்களையும் வீட்டிற்குள் விட்டு வெளியே பூட்டு போட்டு கடைக்கு சென்றேன். கடைக்காரர் இங்கே அங்கே பார்த்துவிட்டு குனிந்து சொன்னதை கேட்டு என் ஆன்மாவே நடுங்கியது. அவன் என்னிடம் தவறான வார்த்தைகளால் பேச ஆரம்பித்தான். அவனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டதும் வெட்கத்திலும் கோபத்திலும் என் முகம் சிவந்து போனது. அவன் வாயை ஒரு பிடி பிடிக்க வேண்டுமென்று என் மனம் விரும்பியது.
நான் கோபமாக, உங்களுக்கு மரியாதை தெரியுமா? ஒரு பெண்ணிடம் இப்படி பேச உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்றேன். அவன் என்னை பார்த்து வாயை கோணலாக வைத்துக்கொண்டு பலமாக சிரித்தான். கணவர் இல்லாமல் நீ 2 குழந்தைகளுக்கு தாயாகிவிட்டாய். இப்போது ஒரு நல்லவள் போல நடிக்கிறாயா? நீ எவ்வளவு நல்லவள் என்று எனக்கு நன்றாக தெரியும். உங்களைப் போன்ற பெண்களுக்கு எப்படி குழந்தைகள் பிறக்கின்றன என்பது எனக்கு புரியும். நேராக உன் வேலையை சொல். உன் வேலையை சந்தோஷமாக செய். உங்களைப் போன்ற பெண்கள் நல்லவர்களின் குடியிருப்பில் இருந்தாலும் சரி, அல்லது விபச்சாரிகள் இருக்கும் இடத்தில் இருந்தாலும் சரி, செய்யும் வேலை ஒன்றுதான். இப்படி செய்தால் நாங்கள் கெட்ட இடங்களுக்கு போக வேண்டிய அவசியமில்லை. இங்கே நல்லவர்களின் குடியிருப்பிலேயே வேலை முடிந்துவிடும் என்றார். அந்த கடைக்காரரின் பேச்சை கேட்டு என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. நான் எந்த பொருளையும் வாங்காமல் அங்கிருந்து வெளியே வந்தேன். மீண்டும் மீண்டும் என் துப்பட்டாவை வைத்து என்னை சுற்றி கொண்டேன். உலகத்தின் கண்களிலிருந்து என்னை காப்பாற்றிக் கொண்டு நான் ஒரு தெருவில் திரும்பியபோது 2 இளைஞர்கள் என் பின்னால் வந்து, என்னப்பா விஷயம்? 2 பெண் குழந்தைகளுக்கு தாயான அவளைப் பார். இப்போதும் எவ்வளவு இளமையாகவும் அழகாகவும் இருக்கிறாள். ஆச்சரியம் என்னவென்றால் அவள் இன்னும் கன்னிப்பெண். ஒருவேளை அவள் திருமணம் செய்தால் அதற்கு பிறகு எத்தனை குழந்தைகளை பெறுவாள் என்று சொல்லி இருவரும் பலமாக சிரித்தனர். இதை கேட்டு என் காலடியில் இருந்த நிலமே அசைந்தது. கள்ளக்குழந்தை பெற்றெடுத்த ஒரு பெண்ணுக்கு இந்த சமூகம் வாழும் உரிமையை வழங்குவதில்லை. நான் 2 கள்ளக்குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறேன். மேலும் அந்த குழந்தைகளுக்கு யார் தாய் தந்தை என்று எனக்கே தெரியாது. நான் எப்படி வாழும் உரிமையை பெற முடியும்? சமூகத்தில் நல்லவர்களாக இருக்கும் ஆண்கள் என்னை மரியாதையுடன் வாழ விடுவார்கள் என்று நான் எப்படி நினைக்க முடியும்? நான் எப்படியோ எனக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு வீட்டிற்கு திரும்பினேன். நான் என்னை அறைக்குள் அடைத்து கொண்டு சத்தமாக அழுது கொண்டிருந்தேன். என் அழுகுரல் வீடு முழுவதும் எதிரொலித்தது. என் மூத்த மகள் கவலையுடன் என் அருகில் அமர்ந்திருந்தாள். என் 2 மகள்களும் ஒரே மாதிரியாக தெரிந்தார்கள். அவர்கள் இருவரும் ஒரே தந்தைக்கு பிறந்தவர்கள் போல இருந்தார்கள். இருவருக்கும் ஒரே மாதிரியான நீல நிற கண்கள் இருந்தன. மேலும் அவர்களின் நிறம் மிகவும் சிவப்பாகவும் வெள்ளையாகவும் இருந்தது. தொட்டாலே அழுக்காகிவிடும் போல இருந்தது. ஆனால் என் நிறம் கருப்பாகவும் என் கண்கள் கருப்பாகவும் இருந்தன. என் மகள்கள் யாருடையது என்று எனக்கு தெரியவில்லை. சில சமயங்களில் அவர்கள் என் அண்ணியைப் போலவே இருப்பார்கள் என்று எனக்கு தோன்றியது. ஏனென்றால் என் அண்ணியின் கண்களும் நீல நிறமாக இருந்தன. மேலும் அவரும் மிகவும் வெள்ளையாக இருந்தார். ஆனால் என் மகள்கள் ஏன் என் அண்ணியைப் போல இருக்க வேண்டும்? பிறகு என் மனதிற்கு ஒரு எண்ணம் வந்தது. ஒருவேளை என் கர்ப்பகாலத்தில் என் அண்ணி என் கூடவே இருந்ததால் என் மகள்களும் என் அண்ணியைப் போல மாறியிருக்கலாம். இருந்தாலும் சரி, என் குழந்தைகள் மிகவும் அழகாக இருந்தன. ஆனால் அவர்களின் விதி அவ்வளவு நன்றாக இல்லை. ஏனென்றால் அவர்கள் என் வீட்டில் பிறந்தனர். தந்தை இல்லாத பெயரில் பிறந்தனர். எல்லாவற்றையும் விட அவர்கள் இந்த சமூகத்தில் பிறந்தனர். அங்கு பெற்றோரின் பாவங்களுக்கு குழந்தைகள் தண்டிக்கப்படுகின்றன. என் மூத்த மகள் நான் அழுவதை பார்த்து என் கழுத்தை கட்டிக்கொண்டாள். அழுது கொண்டே, அம்மா, ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நான் இருக்கிறேன். நாம் இருவரும் சேர்ந்து சின்ன குழந்தையை பார்த்து கொள்வோம். எல்லாம் சரியாகிவிடும் என்றாள். அந்த பாவையின் பேச்சை கேட்டு எனக்கு இன்னும் அழுகை வந்தது. அவள் இந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது இந்த உலகம் அவளை எப்படி நடத்தும் என்பது அவளுக்கு தெரியாது. என் குற்றவாளிக்கு அப்படி ஒரு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று நான் மனதார கடவுளை வேண்டிக் கொண்டேன். அவன் இறந்த பிறகு அவனுடைய உடல் கூட யாருக்கும் கிடைக்கக்கூடாது. ஏனெனில் அவன் திருமணத்திற்கு முன் என்னை கர்ப்பமாக்கினான். என் மீது அத்தகைய கொடுமையை செய்தவன் ஒருபோதும் நிம்மதியாக இருக்கக்கூடாது. சில சமயங்களில் என் அண்ணன் மீதும் எனக்கு வெறுப்பு வந்தது. அவன் என் கற்பின் மீது கூட நம்பிக்கை வைக்கவில்லை. முதல் கர்ப்பத்திலேயே என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டான். நீ யாரை காதலிக்கிறையோ அவனிடமே போ. யாருடைய குழந்தையை நீ உன் வயிற்றில் சுமைக்கிறாயோ அவனிடமே போ என்று சொல்லிவிட்டான். அப்போது எனக்கு வெறும் 17 வயதுதான். கர்ப்பமாக இருந்தேன். ஆனால் என் வயிற்றில் வளர்ந்த குழந்தை யாருடையது என்று எனக்கு தெரியாது. அப்போது நான் மிகவும் அழுதேன். என் அண்ணனின் காலை பிடித்தேன். நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று நம்ப வைக்க நான் முயற்சித்தேன். என் பேச்சை கேளுங்கள் என்றேன். ஆனால் அவர் என் பேச்சில் எதையும் நம்பவில்லை. அது என் அண்ணிதான். அவர் முன்வந்து என்னை தாங்கிக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் என்னை கட்டி கொண்டார். அவர்தான் வாடகைக்கு இந்த வீட்டையும் எனக்கு எடுத்து கொடுத்தார். இன்று வரை என் செலவுகளை அவர்தான் கவனித்துக் கொள்கிறார். இந்த முழு உலகத்திலேயே இப்படி ஒரு அண்ணி எங்கேயும் இருக்க மாட்டார் என்று எனக்கு தோன்றியது. அவர் என் சொந்த சகோதரியை விட என்னுடன் அன்பாக இருந்தார். இப்போது கூட நான் அழுது கொண்டே என் உடல்நிலம் மோசமாக போனபோது அண்ணி மீண்டும் வீட்டிற்கு வந்தார். என் நிலையை பார்த்து, ஆர்த்தி, நீ ஏன் புரிந்து கொள்ள மாட்டாய்? நீ இப்படி அழுவதால் நந்தினி வருத்தப்படுவாள். அது அவளை மிகவும் பாதிக்கும். அவள் இன்னும் அப்பாவியாக இருக்கிறாள்.
ஒருவேளை அவள் உன் வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு தன் தந்தையை பற்றி கேள்வி கேட்டால் நீ என்ன பதில் சொல்வாய்? நிதானமாக இரு. உன் குழந்தைகளின் முன் இப்படி செய்யாதே. அது அவர்களை வருத்தப்பட வைக்கும் என்றார். எப்போதும் போல் என் அண்ணியின் பேச்சை கேட்டு நான் மனதளவில் உறுதியானேன். என் அண்ணியின் வார்த்தைகளில் அன்பு நிறைந்திருந்தது. அதனால் நான் என் கண்ணீரை துடைத்து கொண்டேன். நான் என் குழந்தைகளை இந்த சமூகத்திடமிருந்து காப்பாற்ற வேண்டும். என் கண்ணீரின் மூலம் நான் அவர்களை பலவீனப்படுத்த முடியாது. என் அண்ணி, உன் உடல்நிலை சரியில்லை, நான் 3-4 நாட்கள் இங்கேயே இருப்பேன் என்றார். நான் இருக்கும்போதே அண்ணன் ஃபோன் செய்தார். நான் என் தாய் வீட்டில் இருக்கிறேன், 3-4 நாட்களில் திரும்பி வருவேன் என்று அண்ணி அவரிடம் கூறினார். அண்ணிக்கு நன்றி சொன்னேன். ஏனென்றால் அவர் இந்த கடினமான நேரத்தில் எனக்கு மிகவும் ஆதரவாக இருந்தார். நானும் அண்ணியும் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தோம். அவரது பேச்சுகள் எனக்கு புதிய வாழ்க்கையை தந்தது. பிறகு இரவு வந்தது. அண்ணி, இப்போது நீ உன் சின்ன குழந்தையுடன் நிம்மதியாக உறங்கு. நான் இன்று இரவு நந்தினியுடன் படுத்துக்கொள்கிறேன் என்றார். நான் சரி அண்ணி, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறதோ அப்படி செய்யுங்கள் என்றேன். என் சின்ன மகள் மிகவும் சத்தமாக அழுது இரவு முழுவதும் தொல்லை கொடுப்பார். அண்ணியின் தூக்கமும் கெட்டுப்போகும். அதனால் நான் அவரை நந்தினியுடன் படுக்க அனுமதித்தேன். நானும் என் சின்ன மகளும் என் அறையில் உறங்க சென்றோம். 4 நாட்கள் அண்ணி எங்கள் வீட்டில் தங்கிவிட்டு பிறகு திரும்ப சென்றார். அண்ணி வந்ததால் நந்தினியும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அண்ணி கிளம்ப வேண்டிய நாளில் அவர் என்னை விட சீக்கிரம் எழுந்துவிட்டார். அவர் நந்தினியை தயார் செய்து அவளுக்கு காலை உணவு ஊட்டிவிட்டார். பிறகு எனக்கும் தனக்கும் காலை உணவை எடுத்துக்கொண்டு வந்தார். அவர் என்னை பார்த்ததும், ஆர்த்தி, நீ நாளுக்கு நாள் பலவீனமாகி வருகிறாய், என் கூட வா, நான் உன்னை டாக்டரிடம் அழைத்து செல்கிறேன், உனக்கு மருந்து வாங்கி கொடுக்கிறேன். நீ இதே போல பலவீனமானால் உன் குழந்தைகளை யார் கவனிப்பார்கள்? உனக்காக இல்லையென்றால் கூட உன் குழந்தைகளுக்காவது உன்னை கவனித்துக்கொள் என்றார். நானும் நாளுக்கு நாள் மிகவும் பலவீனமாகி வருவதை உணர்ந்தேன். நான் அதிக கவலையில் மூழ்கியிருந்தேன். எனக்கு ஏதாவது நடந்தால் என் குழந்தைகளுக்கு எந்த ஆகும்? அவர்களுக்கு தந்தை யார் என்று தெரியாவிட்டாலும் நான் 9 மாதங்கள் என் வயிற்றில் அவர்களை சுமந்தேன். என் பாலை கொண்டு அவர்களை வளர்த்தேன். நான் அவர்களை ஆதரவற்ற நிலையில் விட்டுவிட்டு செல்ல முடியாது. நான் அண்ணியிடம், நான் உங்களுடன் மருத்துவரிடம் செல்ல தயார், நீங்கள் என்னை ஒரு நல்ல மருத்துவரிடம் அழைத்து செல்லுங்கள் என்றேன். அண்ணி என்னை ஒரு நகரத்தில் இருக்கும் மருத்துவரிடம் அழைத்து சென்றார். அந்த டாக்டர் என்னை பரிசோதித்து, நீங்கள் மிகவும் பலவீனமாக இருக்கிறீர்கள், நான் சில வலிமை தரும் மருந்துகளை எழுதி தருகிறேன், தொடர்ந்து அவற்றை பயன்படுத்துங்கள். நீங்கள் நன்றாக சாப்பிட்டு குடித்து கவனமாக இருந்தால் சீக்கிரம் சரியாகி விடுவீர்கள் என்றார். என் அண்ணி என்னை மருத்துவமனைக்கு வெளியே உட்கார வைத்துவிட்டு மருந்து கடைக்கு மருந்து வாங்க சென்றார். அவர் திரும்பி வந்தபோது அவரிடம் நிறைய மருந்துகள் இருந்தன. அந்த மருந்துகளின் குவியலை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். டாக்டர், எனக்கு இவ்வளவு மருந்துகளை ஏன் எழுதி கொடுத்தார்? எனக்கு அவ்வளவு பெரிய நோயெல்லாம் இல்லையே என்று நான் அண்ணியிடம் கேட்டேன். அதற்கு அண்ணி, நீ மிகவும் பலவீனமாக இருக்கிறாய், அதனால்தான் டாக்டர் இவ்வளவு மருந்துகளை வலிக்காக எழுதி கொடுத்திருக்கிறார். கவலைப்படாதே, இதிலிருந்து ஒரு மாத்திரையை தினமும் சாப்பிட வேண்டும். ஒரு மாத்திரையை கூட நீ மறந்துவிடக்கூடாது. தினமும் காலையில் எழுந்ததும் முதலில் இந்த மாத்திரையை தான் சாப்பிட வேண்டும் என்று எனக்கு புரிய வைத்தார். அண்ணியின் பேச்சை கேட்டு நான் தலையசைத்தேன். பிறகு அண்ணியுடன் வீட்டிற்கு திரும்பினேன். வழியில் அண்ணி எனக்கு சில பழங்களையும் சில மளிகை சாமான்களையும் வாங்கி கொடுத்தார். அந்த நாள் அண்ணி போய்விட்டார். நான் வீட்டு வேலைகளில் மூழ்கிவிட்டேன். நேரம் மெதுவாக ஓடியது. இப்போது என் சின்ன மகள் 1 வயதாக போகிறாள். 2 குழந்தைகளுடன் நாள் எங்கே போகிறது என்று தெரியவில்லை. இதுவரை நான் என் மகளை பள்ளியில் சேர்க்கவில்லை. ஏனென்றால் பயமாக இருந்தது. அங்கே நான் தந்தையின் பெயராக எதை குறிப்பிடுவது? மக்கள் என் மகளை எப்படி நடத்துவார்கள் என்று எனக்கு தெரியாதே. இந்த கவலைகள் அனைத்தும் என்னை நிம்மதியாக வாழவிடவில்லை. பிறகு ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது. அது என் உயிரையும் உலுக்கியது. என் ஒவ்வொரு நாளும் மிகவும் வேதனையாக சென்றது. ஏனெனில் நான் இரவும் பகலும் என்னை கர்ப்பமாக்கியது யார் என்ற கவலையில் மூழ்கியிருந்தேன். நான் என் வீட்டில் மிகவும் கவனமாக இருந்தேன். என் அண்ணியை தவிர வேறு யாரும் என் வீட்டிற்கு வருவதில்லை. நான் என் வீட்டின் ஜன்னல் கதவுகளை நன்றாக அடைத்துவிட்டுதான் தூங்குவேன். ஆனால் அப்படி இருந்தும் நான் 2 முறை கர்ப்பமாகிவிட்டேன். ஒரு நாள் இரவு நான் என் 2 குழந்தைகளையும் மார்போடு அணைத்து கொண்டு படுத்திருந்தேன். என் 2 குழந்தைகளும் தூங்கிவிட்டார்கள். ஆனால் என் கண்களுக்கு தூக்கம் வரவில்லை. நான் என் விதியை நினைத்து அழுது கொண்டிருந்தேன். அப்போது யாரோ என் வீட்டின் வாசலில் இருப்பது போல உணர்ந்தேன். நான் மிகவும் பயந்து போனேன். என் கடிகாரத்தை பார்த்தேன். அப்போது இரவு 12 மணி. இந்த நேரத்தில் என் வீட்டு வாசலில் யார் இருப்பார்கள்? நான் மிகவும் உஷாரான என்னுடன் இந்த பெரிய கொடுமையை செய்து வருபவர் இவர்தான் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. இவர்தான் என் குழந்தைகளின் தந்தை. இன்று நான் உண்மையை வெளிக்கொண்டு வர விரும்பினேன்.
என் குழந்தைகளின் தந்தை யார்? அவன் ஏன் எனக்கு இந்த தவறான மற்றும் மோசமான காரியத்தை செய்தான் என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்பினேன். நான் ஒரு தடிமனான தடியை எடுத்துக்கொண்டு கதவின் பக்கத்தில் போய் நின்று கொண்டேன். வரும் நபர் கதவை திறக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார். அவர் சாவியால் கதவை திறக்க முயற்சி செய்வதை நான் உணர்ந்தபோது என் உயிர் நின்றது. அதாவது அவரிடம் என் வீட்டு கதவிற்கான இன்னொரு சாவி இருந்தது. இந்த சாவியை பயன்படுத்தி அவன் என் வீட்டிற்குள் வருவான். அதனால்தான் நான் இவ்வளவு எச்சரிக்கையாக இருந்த போதிலும் அவன் வீட்டிற்குள் வந்து விடுவான். நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது அவன் எனக்கு தவறான காரியத்தை செய்துவிட்டு போய்விடுவான். பிறகு நான் அவனுடைய குழந்தைக்கு தாயாகி விடுவேன். வரும் நபர் சாவியை துளையில் போட்டு திருகி கொண்டிருந்தார். நானும் முழுமையாக உஷாராக நின்றிருந்தேன். அப்போது கதவு திறந்தது. வரும் நபர் கதவை தள்ளினார். அவர் எந்த நேரத்திலும் வீட்டிற்குள் வரலாம். ஆனால் நான் அவருக்காக காத்திருந்தேன். அவர் வரவில்லை. கதவு திறந்தபடியே இருந்தது. நான் 10 நிமிடங்கள் காத்திருந்தேன். ஆனால் அவர் வரவில்லை. பிறகு நான் கதவின் வெளியே தலை வைத்து பார்த்தேன். ஆனால் வாசலில் யாரும் இல்லை. நான் தெருவில் இங்கும் அங்கும் பார்த்தேன். ஆனால் தெரு முழுவதும் அமைதியாக இருந்தது. எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. வாசலில் யாரோ இருந்தார்கள் என்று நான் உணர்ந்தேன். அவன் கதவையும் திறந்தான். ஆனால் அவன் ஏன் வீட்டிற்குள் வரவில்லை? நான் மீண்டும் கதவை மூடினேன். அந்த நபர் மீண்டும் வருவார் என்று நான் நம்பினேன். ஆனால் காத்திருந்து இரவு முழுவதும் கடந்துவிட்டது. ஆனால் அந்த நபர் வரவில்லை. காலையானதும் அண்ணிக்கு ஃபோன் செய்து வழவழைத்தேன். நான் அண்ணியிடம் அந்த இரவில் நடந்த எல்லா சம்பவங்களையும் சொன்னேன். ஆனால் என் பேச்சை கேட்டதும் அண்ணி எந்த விசேஷமான எதிர்வினையையும் காட்டவில்லை. அதற்கு பதிலாக அவர் எனக்கு புத்திமதி சொல்லத் தொடங்கினார். ஆர்த்தி, நீ அதிகமாக யோசிக்கிறாய் என்று எனக்கு தோன்றுகிறது. நீ மெல்ல மெல்ல ஒரு மனநோயாளியாகி வருகிறாய். யாராவது அங்கே இருந்திருந்தால் அவர்கள் ஏன் வீட்டிற்குள் வரவில்லை? அவன் கதவை கூட திறந்துவிட்டான் என்று நீ ஏன் சொல்கிறாய்? பிறகு ஏன் அவன் வீட்டிற்குள் வரவில்லை? நீ மெல்ல மெல்ல பைத்தியமாகி வருகிறாய் என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த பயனற்ற விஷயங்களையெல்லாம் மனதிலிருந்து நீக்கு. உன்னையும் உன் குழந்தைகளையும் கவனித்துக்கொள் என்றார். அண்ணியின் பேச்சை கேட்டு நான் தலையை மட்டும் அசைத்தேன். எதுவும் பேசவில்லை. ஆனால் எனக்கு மிகவும் கோபம் வந்தது. ஆனால் அவர்தானே எனக்கு ஆதரவாக இருந்தார். அவர் எனக்கு ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் இந்த உதவியையும் நான் இழந்திருப்பேன். என் பெற்றோர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டார்கள். பிறகு என் அண்ணன் தனக்கு தெரிந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்தார். அண்ணி எந்த குடும்பத்தை சேர்ந்தவர் யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நன்றாக தெரியும். அவர் என் மீது மிகவும் அன்பு வைத்திருக்கிறார். என்னை கவனித்துக் கொள்வதில் ஒரு குறையும் வைக்கவில்லை. ஆனால் இந்த முறை இரவில் நடந்த சம்பவத்தை கேட்டதும் அவர் எந்த எதிர்வினையையும் காட்டாதது எனக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றியது. என் மனதில் பலவிதமான எண்ணங்கள் வந்தன. எனக்கு தீங்கு செய்பவர் யார்? வீட்டில் வேறு யாரும் வராதபோது நான் எப்படி 2 குழந்தைகளுக்கு தாயானேன்? என் முதல் கர்ப்பம் அண்ணனின் வீட்டில்தான் நடந்தது. அங்கே என் அண்ணனையும் அண்ணியையும் தவிர வேறு யாரும் இல்லை. 2வது கர்ப்பம் இந்த வீட்டில்தான் நடந்தது. இந்த வீட்டிலும் என் அண்ணியை தவிர வேறு யாரும் வந்து போக மாட்டார்கள். எப்போதும் அண்ணிதான் வருவார். அவர் என்னுடன் என் படுக்கையில்தான் தூங்குவார். பிறகு 2 நாட்களுக்கு பிறகு திரும்பிச் செல்வார். அப்படியானால் இந்த அனைத்து கர்ப்பங்களுக்கும் பின்னணியில் அண்ணியின் கரம் இருக்கிறதா? ஆனால் ஒரு பெண் எப்படி என்னை கர்ப்பமாக்க முடியும்? இதையெல்லாம் செய்வதால் அவருக்கு என்ன கிடைத்தது? அவர்தான் எங்கள் எல்லா செயல்களையும் கவனித்துக் கொள்கிறார். மேலும் எங்களால் அவரது திருமண வாழ்க்கையும் ஆபத்தில் இருந்தது. ஏனென்றால் அவர் எப்போதும் என் அண்ணனுக்கு தெரியாமல் என்னிடம் வருவார். என் மனதில் விசித்திரமான கேள்விகள் எழுந்தன. நான் எந்த வகையிலாவது உண்மையை அறிந்து கொள்ள விரும்பினேன். நான் 3வது முறையாக ஒரு கள்ள குழந்தைக்கு தாயாக விரும்பவில்லை. எனக்குள் இப்போது மேலும் வலி தாங்கும் சக்தி இல்லை. இப்போது நான் என் மகளை பற்றியும் கவலைப்படத் தொடங்கினேன். இது எல்லாம் எனக்கு நடந்திருந்தால் நாளை என் மகள்களும் வளர்ந்த பிறகு அவர்களுக்கும் இது எல்லாம் நடக்கும். நான் இப்போது இதை நிறுத்த வேண்டும். பிறகு அந்த நாட்களில் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. அன்று அண்ணி என் வீட்டிற்கு வந்திருந்தார். அண்ணி வருவதால் என் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். என் குழந்தைகளும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அன்று அண்ணி என்னை எந்த வேலையும் செய்ய விடவில்லை. அவரே என் மகள்களை தயாராகி அவர்களுக்கு சாப்பிட கொடுத்தார். பிறகு எனக்கும் தனக்கும் சமைத்து கொண்டு வந்தார். நாங்கள் இருவரும் அமர்ந்து சாப்பிட்டோம். மற்ற விஷயங்களை பற்றி பேசினோம். இரவில் தூங்குவதற்கு முன் அண்ணி எனக்காக ஒரு கிளாஸ் சூடான பாலை கொண்டு வந்தார்.
உணவு உண்ட பிறகு தூங்குவதற்கு முன் ஒரு கிளாஸ் சூடான பால் குடிக்க வேண்டும் என்று அண்ணி எப்போதும் வலியுறுத்துவார். அது நல்ல தூக்கத்தை தரும், உனக்கு வலிமையையும் கொடுக்கும் என்று சொல்வார். நான் என்னை பற்றி அவ்வளவாக கவனித்து கொள்ள மாட்டேன். அதனால் எனக்கு மனம் இருந்தால் பால் குடிப்பேன், இல்லை என்றால் குடிக்க மாட்டேன். ஆனால் அண்ணி எப்போது வந்தாலும் எனக்கு ஒரு கிளாஸ் சூடான பால் குடிக்க கொடுப்பார். அண்ணியின் அன்புக்கு முன் நான் தோற்று போவேன். அதனால் ஒரு கிளாஸ் பாலை நான் நிச்சயம் குடிப்பேன். அன்றும் அண்ணி எனக்கு ஒரு கிளாஸ் பாலை கொண்டு வந்தார். அண்ணியின் கையிலிருந்து பாலை வாங்கி கொண்டு மேசையில் வைத்தேன். ஏனென்றால் பால் இன்னும் மிகவும் சூடாக இருந்தது. பிறகு நானும் அண்ணியும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தோம். பேசிக்கொண்டிருக்கும் போதே அண்ணிக்கு தூக்கம் வந்தது. அவர் தூங்கிவிட்டார். தூங்குவதற்கு முன் அவர் என்னிடம் பால் நிச்சயம் குடித்துவிடு என்று சொன்னார். நானும் அவர் கண்முன்னே பாலை குடித்தேன். ஆனால் பால் இன்னும் சூடாக இருந்தது. அண்ணி தூங்கிய பிறகு நான் பாலை மேசையில் வைத்தேன். பிறகு நான் என் குற்றவாளியை பற்றி யோசிக்கத் தொடங்கினேன். எப்படி நான் அவனை கண்டுபிடிக்கப் போகிறேன்? எப்படி நான் அவனுடைய உண்மையை அறிந்து கொள்ளப் போகிறேன்? இதையெல்லாம் யோசித்து கொண்டே எனக்கு தூக்கம் வந்தது. பாலை குடிக்க நான் மறந்துவிட்டேன். பிறகு திடீரென்று என் உடலில் ஒரு விசித்திரமான பொருள் இருப்பதை உணர்ந்தேன். அப்போதுதான் எனக்கு விழிப்பு வந்தது. யாரோ என் உடலை தழுவ முயற்சி செய்வது போல இருந்தது. இந்த நேரத்தில் என் அண்ணியை தவிர வேறு யாரும் இல்லை. இது ஒரு விசித்திரமான தொடுதல். எனக்கு ஒரு பெரிய அலறல் வந்தது. என் அலறலை கேட்டதும் என் அண்ணியின் குரல் எனக்கு கேட்டது. என்ன ஆர்த்தி, நீ நலமாக இருக்கிறாயா என்று கேட்டார். நான், அண்ணி, இந்த அறையில் நிச்சயம் யாரோ இருக்கிறார்கள் என்றேன். அண்ணி உடனே எழுந்து விளக்கை போட்டார். ஆனால் அறையில் யாரும் இல்லை. அண்ணி எல்லா இடங்களிலும் தேடினார், ஆனால் யாரும் இல்லை. அண்ணி என்னை பார்த்து, ஆர்த்தி, உன்னை நீயே சமாளித்துக்கொள், இவ்வளவு யோசிக்காத, நீ மெல்ல மெல்ல உன்னை நீயே நோயாளியாக்கி கொண்டிருக்கிறாய். உன் மனதில் இவ்வளவு அழுத்தம் கொடுத்தால் ஒரு நாள் நீ மிகவும் நோயாளியாகி விடுவாய். உன் குழந்தைகளை பற்றியாவது நினைத்து பார். உனக்கு ஏதாவது நடந்தால் அவர்களுக்கு என்ன ஆகும்? நடக்க வேண்டியது நடந்துவிட்டது. இந்த விஷயங்களை எல்லாம் இப்போது மறந்துவிடு. உன் குழந்தைகளை பற்றி யோசி. அவர்களை நன்றாக வளர்ப்பதில் கவனம் செலுத்து. அறையில் யாரும் இல்லை. மேலும் நான் இறக்கும்போது அறையில் யார் வர முடியும் என்று அண்ணி நீண்ட நேரம் எனக்கு புரிய வைத்தார். பிறகு அவரை என்னை தூங்க வைக்க முயற்சி செய்தார். ஆனால் நான் உணர்ந்தது வெறும் கற்பனை இல்லை. என் மீது தவறான காரியத்தை செய்ய யாரோ முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அண்ணி எனக்கு நீண்ட நேரம் புரிய வைத்து கொண்டிருந்தார். பிறகு எப்போது நாங்கள் இருவரும் தூங்கினோம் என்று தெரியவில்லை. காலையில் அண்ணி என்னை விட சீக்கிரம் எழுந்துவிட்டார். அவர் நந்தினியை தயார் செய்து அவளுக்கு காலை உணவு ஊட்டிவிட்டு பிறகு எனக்கும் தனக்கும் காலை உணவு கொண்டு வந்தார். நாங்கள் இருவரும் சேர்ந்து சாப்பிட்டோம். சிறிது நேரம் கழித்து அண்ணி கிளம்பிவிட்டார். நான் அமர்ந்து இரவில் நடந்த சம்பவத்தை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தேன். இரவில் என் அறைக்கு யார் வந்தது? பிறகு திடீரென்று எங்கே மறைந்து போனது? திடீரென்று என் மனதில் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. என் பார்வை திடீரென்று பால் கிளாஸ் மீது விழுந்தது. இரவில் நான் பால் கிளாஸை குடிக்கவில்லை. அது மிகவும் சூடாக இருந்ததால் நான் அதை திரும்ப வைத்துவிட்டேன். அண்ணியின் பார்வையும் கிளாஸ் மீது படவில்லை. ஏனென்றால் கிளாஸுக்கு முன் நந்தினியின் பெரிய விளையாட்டு பொம்மை ஒன்று இருந்தது. அனைத்தும் என் கண்முன் சுழல ஆரம்பித்தது. அனைத்தும் என் மனதில் தெளிவானது. நான் உடனே பால் கிளாஸை எடுத்து அதிலிருந்து கொஞ்சம் பாலை ஒரு பாட்டிலில் எடுத்துக்கொண்டு ஆய்வகத்திற்கு சென்றேன். நான் அந்த பாலை சோதனைக்கு கொடுத்தேன். பிறகு என் முன் வந்த அறிக்கையை பார்த்ததும் என் காலடியிலிருந்து நிலம் நின்றது. பாலில் உண்மையில் தூக்க மாத்திரை கலக்கப்பட்டிருந்தது. நான் அனைத்தையும் புரிந்து கொண்டேன். அண்ணி எனக்கு தூக்கத்தில் மாத்திரையை கலந்து வேண்டுமென்றே குடிக்க கொடுத்தார். அதனால் நான் தூங்கிவிடுவேன். பிறகு எனக்கு தவறான காரியத்தை செய்வார். அன்று இரவும் நான் அந்த பால் கிளாஸை குடித்து இருந்தால் எனக்கு ஏதேனும் தவறான விஷயம் நடந்திருக்கும். மேலும் நான் 3வது முறையாக கர்ப்பமாகியிருப்பேன். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு புரியவில்லை. ஆனால் அறையில் அண்ணியை தவிர வேறு யாரும் இல்லை. இதையெல்லாம் யோசித்து என் மனம் வெடித்தது. ஆனால் அனைத்திற்கும் பின்னால் என் அண்ணிதான் இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இப்போது நான் உண்மையின் ஆழத்திற்கு செல்ல விரும்பினேன். அனைத்தையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வர விரும்பினேன். பிறகு நான் மிகவும் யோசித்து ஒரு திட்டத்தை தயாரித்தேன். நீண்ட நேரம் யோசித்த பிறகு நான் ஒரு முடிவுக்கு வருவேன் என்று தீர்மானித்தேன்.
நான் என் குற்றவாளியை பிடிக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்த போது திடீரென என் மூத்த மகள் நந்தினிக்கு உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது. நான் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றேன். அவளுடைய உடல் நலத்துடன் நான் எந்த விளையாட்டும் செய்ய விரும்பவில்லை. அங்கே அவளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. நந்தினிக்கு டைபாய்டு காய்ச்சல் இருந்தது. டாக்டர் அவளுக்கு வேறு சில பரிசோதனைகளையும் எழுதி கொடுத்தார். மேலும் அவளது இரத்த மாதிரியையும் எடுத்தார். டாக்டர் நந்தினியிடமிருந்து இரத்தம் எடுத்தபோது திடீரென என் மனதில் ஒரு யோசனை வந்தது. நான் மருத்துவரிடம் பேசினேன். முதலில் டாக்டர் என் பேச்சை ஏற்க தயாராக இல்லை. ஆனால் பிறகு என் நிலைமையை பார்த்து அவர் ஒத்துக்கொண்டார். நான் மருத்துவரிடம் எல்லா கதைகளையும் சொன்னேன். பிறகு நான் என் அண்ணியை வரவழைத்து அவரிடம் ஒரு பொய் சொன்னேன். நந்தினிக்கு அவசரமாக இரத்தம் தேவைப்படுகிறது. நீங்கள் அவளுக்கு உங்கள் இரத்தத்தை கொடுங்கள் என்று கூறினேன். அண்ணி, என் உடலில் இவ்வளவு சக்தி இருந்திருந்தால் நான் உங்களிடம் கேட்க வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது. நான் மருத்துவரிடம் என் உடலிலிருந்து நிறைய இரத்தம் கூட எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் என் மகளை காப்பாற்றுங்கள் என்று கூறினேன். ஆனால் டாக்டர், உன் உடலில் மிகவும் பலவீனம் உள்ளது. இந்த பலவீனத்துடன் உன்னிடமிருந்து மேலும் இரத்தம் எடுக்க முடியாது. அதனால் அண்ணி, நந்தினிக்கு நீங்கள் இரத்தம் கொடுக்க வேண்டும் என்றார். நான் சொன்னதை கேட்டு அண்ணி முதலில் இரத்த மாதிரியை கொடுத்தார். அது நந்தினிக்கு ஒத்துப்போகுமா என்பதை சோதிக்க நான் அந்த மாதிரியும் நந்தினி என் இரத்த மாதிரியையும் ஆய்வகத்தில் கொடுத்தேன். என் குழந்தைக்கும் என் அண்ணிக்கும் எந்த தொடர்பும் இருக்கிறதா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள விரும்பினேன். இப்போது நான் அறிக்கைக்காக காத்திருக்க வேண்டும். 1 வாரத்திற்கு பிறகு அறிக்கை கிடைக்கும் என்று டாக்டர் சொன்னார். அதனால் நான் என் மகளை வீட்டிற்கு அழைத்து வந்தேன். என் மகளின் உடல்நிலை இப்போது மிகவும் நன்றாக இருந்தது. நான் என் 2 மகளை பார்த்தபோது என் இதயம் படபடக்கத் தொடங்கியது. அவர்களின் எதிர்காலம் பற்றிய கவலை என்னை வருத்தியது. அதே நேரத்தில் அறிக்கையின் எதிர்பார்ப்பும் என்னை மனச்சோர்வடையச் செய்தது. நான் பயந்தேன், அறிக்கை நான் நினைத்தது போல வந்துவிடுமோ என்று. இந்த குழந்தைகளுக்கும் என் அண்ணிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. ஏனென்றால் என் 2 மகள்களும் என் அண்ணியைப் போலவே இருந்தனர். அதே கண்கள், அதே நிறம், அதே கூந்தல். நான் சாக்குப்போக்குக்காக இரத்த மாதிரியை எடுத்தது அண்ணிக்கு தெரியவில்லை. 1 வாரம் முழுவதுமாக கடந்துவிட்டது. நான் அறிக்கையை எடுக்க மருத்துவமனைக்கு சென்றேன். அறிக்கையில் நான் கேட்டதும் அதிர்ந்து போனேன். என் எல்லா சந்தேகங்களும் சரியாக இருந்தன. ஏனென்றால் DNA சோதனை அறிக்கையில் என் குழந்தைக்கும் என் அண்ணிக்கும் ஒரே DNA இருப்பது நிரூபணமானது. என் அண்ணி ஒரு பெண். பிறகு இது எப்படி சாத்தியமாகும்? ஒரு பெண் எப்படி இன்னொரு பெண்ணை கர்ப்பமாக்க முடியும்? நான் அந்த அறிக்கையை பிடித்துக்கொண்டு நேராக என் அண்ணன் வீட்டிற்கு சென்றேன். என் அண்ணன் வீட்டில் இருந்தார். அவர்கள் இருவரும் வெளியே செல்ல தயாராகி கொண்டிருந்தனர். என்னை பார்த்ததும் என் அண்ணனின் முகம் வெளுத்தது. அவர் கோபமாக, ஏன் இங்கே வந்தாய்? நீ எங்களுக்கு கொடுத்த கெட்ட பெயர்கள் போதாதா? மீண்டும் உன் முகத்தை காட்ட விரும்புகிறாயா? அந்த குடியிருப்பு மக்கள் இன்றும் எங்கள் மீது காரி துப்புகிறார்கள். இப்போது என் மனைவியும் கர்ப்பமாக இருக்கிறாள். உன் பார்வை கூட என் மனைவி மீது படக்கூடாது என்றார். நான் DNA சோதனை அறிக்கையை என் அண்ணனிடம் காட்டி, நான் எதை கொண்டு வந்திருக்கிறேன் என்று பாருங்கள். என் குழந்தைகள், உங்கள் மனைவியின் இரத்தம், இருவரின் DNA அறிக்கையும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. இது ஒரே ஒரு வழியில்தான் சாத்தியம். நான் கர்ப்பமானதற்கு உங்கள் மனைவிதான் காரணம் என்றேன். என் பேச்சை கேட்டதும் என் அண்ணன் என் கன்னத்தில் பலமாக அழைத்தார். அவர், நீ ஒரு முட்டாள் பெண். என் மனைவி ஒரு பெண். அவள் எப்படி இன்னொரு பெண்ணை கர்ப்பமாக்க முடியும்? மேலும் அவள் இப்போது கர்ப்பமாக இருக்கிறாள். இந்த அறிக்கையை பொறுத்தவரை நீ ஏதாவது ஒரு போலியான அறிக்கையை எங்கள் வாழ்க்கையை நாசமாக்க கொண்டு வந்திருக்கிறாய் என்றார். என் பேச்சை கேட்டதும் அண்ணி அழத் தொடங்கினார். அழுது கொண்டே, நான் பல ஆண்டுகளாக உன் குழந்தைகளை கவனித்து கொண்டேன். உன் குழந்தைகளை வளர்க்க உனக்கு பணத்தையும் கொடுத்தேன். இன்று நீ என் மீதே பழி போடுகிறாயா? என் கணவனுக்கு தெரியாமல் உனக்கு நான் என்னவெல்லாம் செய்யவில்லை? நீ என்னை குற்றவாளி என்று சொல்கிறாய் என்றார். நான் அறிக்கையை என் அண்ணனிடம் காட்டினேன். ஒரு பெரிய நகரத்தின் மருத்துவமனைக்கு சென்று விசாரித்து பாருங்கள். இந்த அறிக்கை அதே மருத்துவமனையை சேர்ந்தது. இது போலியான அறிக்கை இல்லை என்றேன். உங்கள் மனைவிதான் இதையெல்லாம் செய்தாரா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நன்றாக தெரியும். உங்கள் மனைவி என் வாழ்க்கைக்குள் வந்ததிலிருந்து என் வாழ்க்கை நரகமாகிவிட்டது. என் கழுத்தில் தொங்கும் இந்த அவமான சின்னம் வேறு யாருடைய தவறும் இல்லை, உங்கள் மனைவி போட்டதுதான் என்றேன். இதை கேட்டதும் அண்ணி கோபமாக என் பக்கம் வந்தார். அவர் என்னை பிடித்து வீட்டை விட்டு வெளியே தள்ள வேண்டும் அல்லது என் கழுத்தை நெரிக்க வேண்டும் என்று நினைத்தார். அப்போது திடீரென அவரது கால் வலிக்கு அவர் பலமாக கீழே விழுந்து பலமாக அலறினார். அண்ணியின் நிலையை பார்த்து அண்ணனின் கோபம் மறைந்து போனது. நானும் அண்ணனுக்கு உதவி செய்தேன். நாங்கள் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது அண்ணியின் வயிற்றில் இருந்த குழந்தை இறந்து விட்டதாகவும்
அவர் இனி ஒருபோதும் தாயாக முடியாது என்றும் தெரிய வந்தது. இதை கேட்டதும் அண்ணன் மிகவும் அழுதார். இந்த செய்தி அண்ணிக்கு கிடைத்ததும் அவரும் கதறி அழுதார். கடவுள் அவரிடமிருந்து தாயாக உரிமையை பறித்துவிட்டார் என்பதை அவரால் நம்ப முடியவில்லை. நான் ஆச்சரியத்துடன் ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்தேன். ஒருவேளை இது எல்லாம் என்னால் தான் நடந்திருக்க வேண்டும். நான் கோபத்தில் என் அண்ணன் வீட்டிற்கு செல்லாமல் இருந்திருந்தால் என் அண்ணனின் மகிழ்ச்சி இன்று இப்படி தொலைந்து போயிருக்காது. இது எல்லாம் என்னால் தான் நடந்தது என்று வருந்தினேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அண்ணன் கோபமாக என்னை பார்த்து, இங்கிருந்து போ, எங்கள் சந்தோஷத்தை தின்றுவிட்டாய், ஏன் இங்கே நிற்கிறாய் என்றார். நான் அண்ணியை ஒருமுறை பார்த்துவிட்டு திரும்பும்போது அண்ணியின் குறை என் கால்களை நிறுத்தின. அவர் அழுது கொண்டே, ஆர்த்தி, என்னை மன்னித்துவிடு. நான் உனக்கு நிறைய அநீதி இழைத்தேன். இப்போது அதற்கான தண்டனை எனக்கு கிடைத்துவிட்டது என்றார். அண்ணியின் பேச்சை கேட்டதும் நானும் அண்ணனும் ஆச்சரியத்துடன் அண்ணியை பார்த்தோம். அண்ணி அழுது கொண்டே, ஆம் ஆர்த்தி, உனக்கு நடந்தது அனைத்தும் அந்த அநீதி, அனைத்தும் என்னால் தான் நடந்தது. நான் தான் உன் குற்றவாளி. நான் உன் வாழ்க்கையை நாசமாக்கிவிட்டேன் என்றார். நான் ஒரு விபச்சார விடுதியில் பிறந்தேன். ஆனால் நான் தனியாக பிறக்கவில்லை. எனக்கு ஒரு சகோதரனும் பிறந்தான். நாங்கள் இரட்டை சகோதரர்கள். விபச்சார விடுதியில் பெண்களுக்கு ஒரு வேலை வாழ்க்கை கிடைத்துவிடலாம். ஆனால் ஆண்களின் நிலை மிகவும் மோசமானது. என் சகோதரனுக்கு அதுதான் நடந்தது. அவன் நாள் முழுவதும் அறையில் பூட்டப்பட்டிருந்தான். நானும் என் அம்மாவும் மக்கள் முன் நடமாடுவதை அவன் பார்த்து கொண்டே இருந்தான். இதனால் அவனது மனநிலை மெல்ல மெல்ல மோசமாகி மனநோயாளியானான். அவனுக்கு வலிப்பு வந்தது. பிறகு மெல்ல மெல்ல பைத்தியமே ஆகிவிட்டான். நானும் என் அம்மாவும் அவனை கவனித்துக் கொள்வது மிகவும் கடினமாக இருந்தது. பிறகு என் அம்மா இறந்தபோது நானும் என் சகோதரனும் தனியாக விட்டோம். நான் இரவு முழுவதும் விபச்சார விடுதியில் நடமாடுவேன். நாள் முழுவதும் என் சகோதரனை கவனித்துக் கொள்வேன். இப்படி இறக்கும்போது ஒரு நாள் உன் அண்ணன் விபச்சார விடுதிக்கு வந்தான். அவன் என் அழகை பார்த்து என் மீது காதல் கொண்டான். உன் அண்ணன் என்னை அங்கிருந்து ஓடிப்போய் திருமணம் செய்து கொண்டான். நான் என் இரட்டை சகோதரனை பற்றி உன் அண்ணனிடம் ஒருபோதும் சொல்லவில்லை. நான் அவனுக்கு ஒரு வாடகை வீடு எடுத்து கொடுத்தேன். அங்கே நான் அவனை சந்தித்து அவனை கவனித்துக் கொள்வேன். ஒரு நாள் நான் என் சகோதரனை பார்க்க சென்றபோது அவன் கால்களை போட்டு மிதித்து கொண்டு நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றான். அவனுக்கு திருமண ஆசை மிக அதிகமானது. என் சகோதரனுக்கு நான் நிறைய புரிய வைக்க முயன்றேன். ஆனால் அவன் கேட்கவில்லை. அவன் தலையை பலமாக சுவரில் முட்டி கொண்டான். என் சகோதரனின் நிலைமையைக் கண்டு நான் பயந்து விட்டேன். அன்று நான் என் சகோதரனை என் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். அன்று உன் அண்ணன் வீட்டில் இல்லை. அவர் ஏதோ வேலை விஷயமாக வெளியூர் சென்றிருந்தார். இன்று அவனுக்கு உடல்நிலை சரியில்லை. இவனை என் கூடவே வைத்துக்கொள்கிறேன் என்று நினைத்தேன். அன்றிலிருந்து அவனது பார்வை உன்மீது விழுந்தது. அதன் பிறகு அவன் உன்மீது பைத்தியமாகிவிட்டான். அவன் தினமும் என்னிடம் அடம் பிடித்து நான் இந்த பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இவளைதான் என் மனைவியாக ஆக்க வேண்டும் என்றான். என் சகோதரன் பைத்தியம் என்று எனக்கு தெரியும். நான் அவனுக்கு உன்னுடன் திருமணம் செய்து வைக்க முடியாது. என் பைத்தியக்கார சகோதரனை நீயும் திருமணம் செய்து கொள்ள மாட்டாய், உன் அண்ணனும் ஒப்புக்கொள்ள மாட்டார். அடுத்த நாள் நான் அவனை அவனது அறைக்கு அழைத்து சென்றேன். அங்கே அவனை கவனித்துக் கொள்ள ஒரு பெண்ணையும் ஏற்பாடு செய்து கொடுத்தேன். ஆனால் என் சகோதரனை என்னால் எந்த வகையிலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவன் தன்னைத்தானே காயப்படுத்த தொடங்கினான். என் சகோதரர் பைத்தியம். நான் அவன் பேச்சை கேட்கவில்லை என்றால் அவன் தன் உயிரையே மாய்த்து கொள்வான். பிறகு நான் ஒரு நாள் இரவு சந்தர்ப்பத்தை பார்த்து அவனை வீட்டிற்கு அழைத்தேன். அன்று இரவும் உன் அண்ணன் வெளியூர் சென்றிருந்தார். நான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு உனக்கு தூக்க மாத்திரை கொடுத்தேன். என் சகோதரனை உன் அறையில் விட்டுவிட்டு சென்றேன். இப்படி செய்ததால் நீ கர்ப்பமாகி விடுவாய் என்று எனக்கு தெரியாது. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது என்று நினைத்தேன். இந்த விளையாட்டு ஒரே நாளில் முடிந்துவிடும் என்றும் நினைத்தேன். ஆனால் அந்த விஷயம் ஒரே நாளில் முடியவில்லை. ஏனென்றால் என் சகோதரனுக்கு இந்த பழக்கமாகிவிட்டது. அவன் தினமும் என்னிடம் உன்னை அவனிடம் விட்டு வர வேண்டும் என்று அடம் பிடித்தான். அவன் உடல்நிலை காரணமாக நான் வேறு வழியில்லாமல் இருந்தேன். பிறகு நீ மெல்ல மெல்ல என் சகோதரனின் 2 மகளுக்கு தாயாகிவிட்டாய். என் பைத்தியக்கார சகோதரன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்று நினைத்து நான் மகிழ்ச்சியுடன் உன் செலவுகளை பார்த்து கொண்டேன். நான் நாளுக்கு நாள் நீ பலமாகி வருவதையும் உன்னால் இதையெல்லாம் தாங்க முடியாது என்பதையும் பார்த்தபோது நான் உன்னை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றேன். நான் உனக்கு சில வலிமை தரும் மருந்துகளை எழுதி கொடுத்தேன். மேலும் நான் டாக்டரிடம் சொல்லி சில மருந்துகளை எழுதி வாங்கினேன். இனி நீ குழந்தையை பெற மாட்டாய். ஏனென்றால் நான் நீ 3வது குழந்தையை பெற விரும்பவில்லை. நான் என் சகோதரனை அழைத்து வரும் நாட்களில் உன் பாலில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுப்பேன்.
அன்று இரவும் உனக்கு யாரோ உன் வீட்டு வாசலில் இருப்பது போல தோன்றிய போது அது என் சகோதரன்தான். அவன் என் பையிலிருந்து உன் வீட்டு சாவியை எடுத்துக்கொண்டான். ஆனால் நான் சரியான நேரத்தில் அங்கே வந்து அவனை அங்கிருந்து இழுத்துச் சென்றேன். நான் செய்தது பெரிய பாவம் என்று எனக்கு தெரியும். என் பைத்தியக்கார சகோதரனை மகிழ்ச்சியாக வைத்திருக்க நான் இதை செய்தேன். ஆனால் இது ஒரு பெரிய பாவம். இன்று அதற்கான தண்டனை எனக்கு கிடைத்துவிட்டது. நான் என் வாழ்நாள் முழுவதும் குழந்தைக்காக ஏங்குவேன். இந்த உண்மை ஒருபோதும் வெளிப்படாது என்று நான் நினைத்தேன். ஆனால் என் சகோதரனும் நானும் இரட்டையர்கள் என்பதால் எங்கள் DNA ஒரே மாதிரியாக இருக்கிறது. அதனால் இந்த குழந்தைகள் என்னுடையது என்று உனக்கு தோன்றியிருக்கிறது என்றார். இதை கேட்டதும் அண்ணன் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்து கொண்டு இருந்தார். அவரால் இதை நம்ப முடியவில்லை. கோபத்தில் அவரது முகம் சிவந்து போனது. அவர் யோசிக்காமல் அண்ணியின் கன்னத்தில் 2-3 அறை விட்டார். பிறகு அவளுடன் இருந்த எல்லா உறவுகளையும் முறித்து கொண்டார். அவர் ஒரு மிகவும் மோசமான மற்றும் ஒழுக்கங்கெட்ட பெண்ணை வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார். இந்த பெண் அவரது மரியாதையையும் கெடுத்துவிட்டாள். என் அண்ணன் என் அண்ணியை மருத்துவமனையிலேயே விட்டுவிட்டு என்னையும் என் மகள்களையும் வீட்டிற்கு அழைத்து வந்தார். என் அண்ணன் கை கூப்பி என்னிடம், என்னை மன்னித்து விடு, நான் எனக்கான ஒரு தவறான பெண்ணை தேர்ந்தெடுத்து விட்டேன், அதனால்தான் உன் வாழ்க்கை நாசமாகிவிட்டது என்றார். உண்மையை அறிந்த பிறகு நானும் என் அண்ணனை மன்னித்து விட்டேன். ஏனென்றால் இதில் அவரது எந்த தவறும் இல்லை. அண்ணன் எல்லாவற்றையும் விற்றுவிட்டார். அந்த குடியிருப்பு, அந்த நகரம் அனைத்தையும் விட்டுவிட்டு என்னையும் என் 2 மகள்களையும் அழைத்து கொண்டு இன்னொரு நகரத்திற்கு வந்தார். என் மூத்த மகள் நந்தினிக்கு 6 வயதாகிறது. சின்ன மகளுக்கு இப்போது 1 வயதாகிறது. என் அண்ணன் என் மூத்த மகள் நந்தினியை ஒரு நல்ல பள்ளியில் சேர்த்தார். இங்கே மக்கள் யாருக்கும் என்னை பற்றி தெரியாது. நான் எல்லோரிடமும் என் கணவர் ஒரு சாலை விபத்தில் இறந்துவிட்டார் என்று சொன்னேன். சில நாட்களுக்கு பிறகு என் அண்ணனுக்கும் திருமணம் செய்து வைத்தேன். என் அண்ணன் வேலை செய்த நிறுவனத்தில் வேலை பார்த்த ஒரு பெண் என் அண்ணனை விரும்பத் தொடங்கினார். ஆனால் என் அண்ணன் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. அந்த பெண் எங்கள் வீட்டிற்கே வந்துவிட்டார். அவர், நான் உங்கள் அண்ணனை மிகவும் காதலிக்கிறேன், ஆனால் அவர் என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என்றார். நான் அந்த பெண்ணிடம், கவலைப்படாதே, நான் என் அண்ணனை உன்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்க வைக்கிறேன் என்று உறுதியளித்தேன். பிறகு நான் எப்படியோ என் அண்ணனை சம்மதிக்க வைத்து அந்த பெண்ணுக்கும் என் அண்ணனுக்கும் திருமணம் செய்து வைத்தேன். இப்போது அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். என் அண்ணன் எனக்கும் திருமணமாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நான் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. இந்த புதிய அண்ணி உண்மையில் மிகவும் நல்லவர். நான் என் அண்ணனுக்கு அவளை திருமணம் செய்து வைத்ததற்காக அவர் எனக்கு மிகவும் நன்றி கடன் பட்டுள்ளார். நான் என் புதிய அண்ணியிடம் எல்லா உண்மைகளையும் சொன்னேன். என் கதையை கேட்டதும் அவர் மிகவும் வருத்தப்பட்டார். இப்போது நானும் என் அண்ணியும் என் 2 மகள்களும் என் அண்ணன் வீட்டில் முழு மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். என் முழு வாழ்க்கையை என் மகளுக்காக அர்ப்பணித்து விட்டேன். நன்றி.